ஹாய் ஹலோ வெல்கம் டு YMJ மூவிஸ் டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2026 வெளிவந்த கட்டா குஸ்தி 2 அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கட்டா குஸ்தி ஏற்கனவே ரிலீஸ் ஆகிடுச்சு. அதோட கண்டினியூஷன் தான் இந்த செகண்ட் பார்ட். சரி, ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், ஃபஸ்ட்டை பார்த்தா தான் செகண்ட் புரியுமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம YMJ மூவிஸ் டைம்ஸ்க்கு நீங்கள் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் அதெல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹீரோ ஒரு குறிக்கோளோடு இருக்காருங்க. எனக்கு இந்த மாதிரி தான் பொண்ணு இருக்கணும், இந்த மாதிரி தான் படிச்சிருக்கணும், இந்த மாதிரி தான் முடி இருக்கணும் முதல் கொண்டு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளூரில் கிடைக்கல. ஸோ அதனால் வெளியூரில் போய் அவருக்கு பொண்ணு கிடைக்கிது. அவர் கண்டிஷனுக்கெலாம் ஏற்ற மாதிரி தான் வருது. ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொண்ணு வீடு சைட்லேருந்து அவர் ஏமாத்துறாங்க. ஆக்சுவலி அவர் நினச்சதுக்கு மேலே தான் அந்த பொண்ணு இருக்குது. ஆனால் இல்லை, இவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எப்படியோ ஒரு மேக்கப் ஓவர்லாம் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்படிங்கிற போது ஒரு காலகட்டத்தில் ஒரு சுச்சுவேஷனில் அந்த பொண்ணோட சுயர்வும் தெரியுது. ஸோ அதெல்லாம் டேக்கிள் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் பார்ட்டு. அதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயின் கன்சீவ் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு குழந்தை பொறுக்கிற மாதிரி பார்த்து படத்தை முடிக்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா குழந்தை பொறுக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. குழந்தை வளர்ந்துருது. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைய பார்த்துக்க முடியல. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி ஹவுஸ் ஹஸ்பண்டாகவே மாறிடுறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைங்க, அந்த குழந்தைய அவங்க எப்படி வளர்க்குறாங்க, அந்த குழந்தைக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குது, அந்த குழந்தை யார்கிட்ட வளருது, அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைக்கு படிப்பு சரியாத வர பட்சத்தில் அந்த குழந்தைய வேறு எதனா கரிக்குலரில் சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் நினைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ சப்போர்ட் பண்ணாரா இல்லையா? ஆக்சுவலி இதனாலேயே ஒரு பெரிய இஷ்யூ வருதுங்க அவங்க லைஃப்பில். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இந்த படத்தில் ஒரு சீனுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ செமையாக இருக்குது. அந்த குழந்தெல்லாம் பார்த்தீங்க ஜாரா அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கா, அப்படியே க்யூட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த பாப்பா அவ்வளோ ஆக்டிங்க்கு அவ்வளோ நல்லா எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்கா. ஸோ அதுக்காகவே நம்ம இந்த படத்தெல்லாம் பார்க்கலாம். ப்ளஸ் அந்த பாட்டுங்க, ஸோ அவங்க தெரிக்க விட்டுருக்காங்க அந்த பாட்டு. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி முக்கால்வாசி போய் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் இன்னொரு தடவை பார்க்கலாம். ஏன்னா நம்ம OTT நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு IMD ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10/7.4 கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இதுலேயும் அந்த டீச்சர் கேரக்டர் ஒருத்தர் வராங்க பாருங்கள். அந்த நாட்டம படத்தில் வருவாங்களே டீச்சர், அவங்களுடைய ரீஎன்ட்ரி மாதிரி இருக்குது. நினைக்கவே இல்லை. ஸோ ரொம்ப நாள் ஆஃப்டர் ஸோ லாங் பீரியட் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு டீச்சர் கேரக்டர் என்ட்ரி ஆகுது. ஸோ அந்த டீச்சர் கேரக்டர் என்ட்ரி ஆகிறதுனால அவள் லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறதாங்க இந்த முழு கதையும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம்.